ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் வருகிற ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கிறதை நினைத்து கர்த்தரை நான் அதிகமாய் துதிக்கிறேன். இது உங்களுடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தை அதிகமாய் கர்த்தரோடு கூட இணைய செய்கிறதற்காய் நான் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சியோடு கூட அதிகமாய் நீங்கள் இணைந்திருங்கள். இன்னும் தேவன் உங்களை நடத்துகிற அல்லது உங்களை கொண்டு தேவன் வைத்திருக்கிற திட்டங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் தேவன் கற்றுக் கொடுக்கிறதுக்கே அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட பேச சொன்ன வார்த்தை, கர்த்தர் உங்கள் எல்லைகளிலே புதிய காரியத்தை செய்ய போகிறாராம். அதாவது தேவன் உங்கள் எல்லைகளுக்குள்ள புதிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி விருப்பம் உள்ளவராய் அவர் உங்கள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்கள் எல்லைகளுக்குள்ள புதிய காரியத்தை செய்கிறதற்கே அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். தேவாதி தேவன் உங்கள் எல்லைகளுக்குள்ள புதிய காரியத்தை செய்கிறதுக்கே அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை கடந்த நாட்களிலே நடந்து முடிந்த காரியங்களை நினைத்து ஒருவேளை தவிப்போட, சஞ்சலத்தோட, ஏமாற்றத்தோட, இழப்புகளோடு கூட ஒருவேளை இது இப்படி நடந்து விட்டதே என்று சொல்லி ஒருவேளை நடந்து முடிந்த காரியங்களை நினைத்து 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 நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தான் இந்த வார்த்தை. தேவன் உங்களை அடுத்த எல்லைக்குள் கூட்டிக் கொண்டு போகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அடுத்த எல்லைக்குள்ள, நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள, அல்லது தேவன் உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டமான எல்லைகளுக்குள்ள, தீர்க்க தரிசனமான எல்லைகளுக்குள்ள, அல்லது அந்த சித்தத்தினுடைய மையப்பகுதிக்குள் கொண்டு போகிறதற்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆதலால் என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைய நாளில திரும்பவும் நான் சொல்லுகிறேன், உங்க எல்லைகளுக்குள்ள தேவன் உங்களை கொண்டு புதிய காரியத்தை செய்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வேதத்துல நிறைய பேரை குறித்து வாசிக்கிற பொழுது அநேகர் நடந்து முடிந்த காரியங்களை ஒரு பக்கம் நினைத்தார்கள், ஒரு பக்கம் நடந்து முடிந்த காரியத்தை அவர்கள் மறந்தார்கள். அவர்கள் மறந்ததின் நிமித்தமாக தேவன் நெக்ஸ்ட் லெவலுக்குள் அவர்களை கொண்டு போய் அவர்களுக்கு மேலாக தேவன் வைத்திருந்த திட்டங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் நிறைவேற்றுகிறார். இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். ஒருவேளை உங்கள் எல்லைகளுக்குள்ள புதிய காரியத்தை கர்த்தர் யாரை கொண்டு செய்வார் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஒருவேளை மற்றவர்களை கொண்டோ, அல்லது என்னுடைய உடன்பிறப்புகளை கொண்டோ, ஒருவேளை என்னுடைய பாசஸ்களை கொண்டோ, ஒருவேளை என்னை சுற்றி இருக்கிற நபர்களை கொண்டோ கர்த்தர் புதிய காரியத்தை செய்வாரோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு ஆழமான வார்த்தை என்னன்னா, உங்களிடத்தில் இருக்கிறதை கொண்டு அல்லது உங்களை கொண்டேதான் கர்த்தர் உங்க எல்லைகை அல்லது உங்களுடைய அட்மாஸ்பியரை மாற்றுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரி, திரும்பவும் சொல்லுகிறேன், உங்களை கொண்டுதான் தேவன் உங்களுடைய அட்மாஸ்பியரை, உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேச போகிறார். வேதத்திலிருந்து வாசிப்போம் என்றால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் முதல் 2 வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவிகொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் என்ன இருக்கிறது என்றார். ஒரு கோல் இருக்கிறது என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, உன் கையை நீட்டி அந்த வாளை பிடி என்றான். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்த போது அது அவன் கையிலே கோலாயிற்றே. இந்த வேத பகுதியை நம்ம அநேக முறை தியானித்திருந்தாலும் இன்றைக்கு இதிலிருந்து தேவன் நம்மளோடு கூட என்ன பேசுகிறார் என்பதை தியானிக்க போகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் எகிப்திலே அடிமைத்தனமாய் இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்தினுடைய கூக்குரல் அல்லது அந்த அடிமைத்தனத்தினுடைய வேதனை நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அப்படி தேவனை நோக்கி அவர்கள் கூப்பிடுகிற பொழுது அந்த சத்தம் தேவனுடைய காதில் விழுகிறது. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்டார் என்று. அவர்கள் விடுகிற அந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டு ஒரு இரட்சகரான மோசேயை அனுப்புகிறார். அவர்களை விடுதலையாக்கும்படி, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கும்படி மோசேயை தேவன் அனுப்புகிறார்.
அப்படி அனுப்புறதுக்கு முன்பாக மோசேட்ட நிறைய காரியங்களை பேசுகிறார். மோசே, உன்னை கொண்டுதான் நான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க போறேன், நான் இறங்கி இருக்கிறேன், நீ அவர்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் மோசே இடத்துல சொல்லுகிறார். மோசே நிறைய சாக்குபோக்கள், கிட்டத்தட்ட 7 சாக்குபோக்குகளை அவர் சொல்லுகிறார். 7 சாக்குபோக்குகளை சொல்லுகிறார். அவங்க என்னை நம்ப மாட்டாங்க, என்னை அவங்க விசுவாசிக்க மாட்டாங்க, உன் தேவன் யாருன்னு கேட்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்து நான் வாக்கு வல்லவனல்ல அப்படின்னு சொல்லி 7 சாக்கு போக்குன்னு சொல்றாரு. கடைசியில மோசே சொல்றாரு, யாரையாவது அனுப்ப ஆண்டவரே அப்படின்னு சொல்றாரு. கடைசியில் சொல்ற, என்னை விட்டுருங்க, யாரையாவது அனுப்புங்கிற பொழுது வேதத்துல வாசிக்கிறோம், தேவன் கோபம் உண்டவராகி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தேவன் மோசேக்கு வாயாக ஆரோனை அனுப்பினார் என்று வேதத்துல யாத்திராகமம் 3:4-5 நம்ம இதை குறித்து வாசிக்க முடியும். அப்படி மோசே பேசிக்கொண்டே இருக்கு. அவனை நம்ப மாட்டாங்க, என்னை விசுவாசிக்க மாட்டாங்க, யார் உனக்கு தரிசனமானார்கள் என்று இப்படி இஸ்ரவேல் ஜனங்க என்கிட்ட கேட்பாங்க. அப்படி எல்லாம் மோசே சாக்குபோக்கு சொல்லிக்கொண்டே வருகிற பொழுதுதான் தேவன் மோசேட்ட கேட்கிறாரு. வேதத்துல வாசிக்கிற பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றான். ஒரு கோல் என்றான். இந்த இடத்துல வாசிக்கிற, உன் கையில் இருக்கிறது என்ன. இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தையினுடைய தலைப்பு என்னவென்றால், உன் கையில் இருக்கிறது என்ன. இன்றைக்கு தேவன், திரும்பவும் சொல்றேன், இன்றைக்கு தேவன் உங்களோடு கூட பேசுற வார்த்தை, உன் கையில் இருக்கிறது என்ன. இந்த இடத்துல வாசிக்கிறோம், 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறாங்க. பார்வோன் யாருன்னு தெரியும், பார்வோனுடைய இராணுவம் என்னன்னு தெரியும், பார்வோன் தன்னை கொல்ல பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதெல்லாம் மோசேக்கு தெரியும். இப்படி ஒரு இக்கட்டான அல்லது ஒரு நெருக்கமான ஒரு சூழ்நிலையில தான் தேவன் மோசேயை இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்கு பார்வோனிடத்தில் அனுப்ப பார்க்கிறார். அப்படி அனுப்ப பார்க்கிற பொழுது மோசே பயப்படுறா. ஐயோ, நான் அங்கிருந்து தானே அவன் பார்வோன் என்னை கொல்ல பார்க்கிறான் என்று அவனுக்கு பயந்து தானே நான் என்ன செஞ்சேன், இந்த மீதியான் வனாந்தரத்துக்கு ஓடி வந்த, மறுபடியும் என்னை அங்க அனுப்புறீங்களேன்னு ஒருவித பயம், ஒருவித கலக்கம், ஒருவித தவிப்பு, ஒருவித சஞ்சலம் மோசேக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருந்து கொண்டே இருக்கிற பொழுதுதான் தேவன் மோசேயை பார்த்து சொல்றார், உன் கையில் இருக்கிறது என்ன, உன் கையில் இருக்கிறது என்ன, உன் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்ட உடனே மோசே சொல்றாரு, என் கையில் இருக்கிறது கோல் என்று சொல்லுகிறார். அப்ப தேவர் என்ன சொல்றார்னா, உன் கையில் இருக்கிறது என்ன அப்படிங்கிற போது கோல்னு சொல்ல மாட்டேன், அந்த கோலை கொண்டுதான் நான் உன் வாழ்விலே அற்புதங்களை செய்ய போறேன், அந்த கோலை கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்க போறேன், அந்த கோலை கொண்டுதான் பார்வோனை அடிக்க போறேன், அந்த கோலை கொண்டுதான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய போறேன், அந்த கோலை கொண்டுதான் நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியமித்த அந்த கானான் தேசத்தை உன்னை கொண்டு என்ன செய்ய போறேன், நடத்த போகிறேன் என்பதற்கு அடையாளமாகத்தான் மோசேயை நோக்கி கர்த்தர் சொல்றாரு. மோசேயை நோக்கி கர்த்தர் கேட்கிறார், உன் கையில் இருக்கிறது என்ன, உன் கையில் இருக்கிறது என்ன, உன் கையில் இருக்கிறது என்ன. மோசே சொல்றாரு கோல் அப்படிங்கிற பொழுது, அந்த கோலை கீழே போடுங்கிற பொழுது அது சர்ப்பமாய் ஆயிற்று. மறுபடியும் அந்த கோலை வாழை பிடின்னு சொன்ன பொழுது அந்த சர்ப்பத்தினுடைய வாளை பிடித்த பொழுது அந்த சர்ப்பம் கோலாக மாறிட்டு. அப்போ மோசையினுடைய கையிலே அற்புதங்கள் இருந்தது, மோசையினுடைய கையிலே அடையாளம் இருந்தது. அந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டுதான் தேவாதி தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செஞ்சாராம், அந்த 430 வருஷம் அடிமைத்தனத்துக்குள்ள இருந்த அவர்களை என்ன செஞ்சாரா, விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்தார். இந்த இடத்துல மாத்திர கர்த்தர் சொல்ல திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கிறார் பாருங்க. வேதத்துல வாசிப்போம் என்றால் அந்த 4ஆம் அதிகாரம் 17வது வேதவசனத்துல வாசிக்கிற பொழுது சொல்றாரு பாருங்க, இந்த கோலையும் கையில என்ன செய், பிடித்து கொண்டு போய் இதனால் அடையாளங்களை செய்வாய் அப்படின்னு. என்னன்னா இந்த கோலை அப்படியே அற்புதத்தினுடைய கோலாக மாறிவிட்டது. அந்த கோல் அற்புதத்தின் கோலாக மாறிச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவன் சாக்கு போக்கு சொல்றான். உடனே சரி, நீ ஆரோனை உனக்கு நான் அனுப்புறேன், ஆரோனை கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஆரோனோடு கூட இந்த கோலையும் நீ என்ன செய்யணும், உன் கையிலே பிடித்து கொண்டு போ, உன் கோலையை நீ என்ன செய்யணும், கையிலே பிடித்து கொண்டு போ. அந்த 21 வாசிக்கிற பொழுது, யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20-21 வாசிக்கிற பொழுது, அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளையும் கழுதியின் மேல் ஏற்றுக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பி போனான். இந்த கோல் பாருங்க, தேவனுடைய கோலையும் மோசே தன் கையிலே பிடித்து கொண்டு போனான். இந்த கோல் இப்போ மோசையினுடைய கோல் அல்ல, இது தேவனுடைய கோலாய் மாறிற்று. இது அது நான் திரும்ப சொல்றேன், அந்த கோல் மோசே கையில தான் இருக்குது. ஆடுகளை மேய்க்கிறதுக்காக மோசே பயன்படுத்தின அது சாதாரணமான கோல் தான்.
ஆனா எப்போ அந்த கோலை கர்த்தர் கண்டாரோ, அல்லது அந்த கோலில் எப்போ மகிமை வந்ததோ, அந்த கோல் உடனே அது தேவனுடைய கோலாய் மாறிட்டு. வேதத்துல வாசிக்கிறோம், நீ எகிப்து தேசத்துக்கு போ, ஆரோனையும் கூட்டிட்டு போ, அப்ப போகிற பொழுது இந்த கோலையும் நீ கையில எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி தேவன் மோசேட்ட சொல்றாரு. வேதத்துல வாசிக்கிற மோசே தன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஏற்றி கொண்டு போகிற பொழுது தேவனுடைய கோலையும் அவன் என்ன செஞ்சானா, கையிலே பிடித்து கொண்டு போனான். கையிலே பிடித்து கொண்டு போனான். ஏனெனில் அந்த கோல் ஒரு அடையாளத்தினுடைய கோல், ஒரு அற்புதத்தின் கோலாக இருந்தது. அடுத்து ஒவ்வொரு அற்புதமாய் நடக்கிற பொழுது வேதத்துல வாசிக்கிற பொழுது ஆண்டவர் அடுத்தடுத்து சொல்றாரு பாருங்க. இன்னொரு வேதத்துல வாசிக்கிற பொழுது யாத்திராமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15 வாசிக்கிற பொழுது 15ஆம் அதிகாரத்தை 7ஆம் அதிகாரம் 15வது வேதவசனம், காலமே நீ பார்வோனிடத்திற்கு போ, அவன் நதிக்கு புறப்பட்டு வருவான், நீ அவனுக்கு எதிராக நதியோரத்தில் நின்று சொல்றாரு பாருங்க, சர்ப்பமாய் மாறின கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு போ. சர்ப்பமாய், ஏன்னா அந்த கோலை சொன்னேன், அந்த கோல் இந்த கோல் இல்லை, ஏன்னா இந்த கோலை நான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன், இந்த கோலை நான் என்ன செஞ்சிருக்கேன், அடையாளமாக்கி இருக்கிற. இந்த கோல் உன்னுடைய கையில தான் இருந்தது, அந்த கோலை ஒரு அற்புதத்தின் கோலாக நான் மாற்றி இருக்கிறேன். அதனால் அந்த கோலையின் என்ன செய்ய, அவன் சர்ப்பமாய் மாறி அந்த கோலையின் நதியோரத்துக்கு நீ என்ன செய்ய, எடுத்துக்கொண்டு போய் நீ என்ன செய்யலாம், அந்த நதியை நீ அடிக்க வேண்டும். அப்படி அந்த நதியை அடித்த பொழுது வேதத்துல வாசிக்கிற பொழுது 8ஆம் அதிகாரம் 5வது வேதவசனத்தை வாசிக்கிற பொழுது, மேலும் கர்த்தர் மோசேயின் இடத்துல ஆரோனை நோக்கி, நீ உன் கையில இருக்கிற அந்த கோலை நதியின் மேலும் வாய்க்காலின் மேலும் குளங்கள் மேலும் நீட்டி எகிப்து தேசத்தின் மேலும் தவளைகள் வரும்படி செய் என்கிறார். இந்த கோலை இந்த இடத்துல தவளைகள் வரும்படி செய்கிறார். ஆனா இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது அந்த நதியை அடித்த பொழுது என்னவா மாறிச்சா, அந்த எல்லாமே ரத்தமாய் மாறிட்டு. அடுத்து பாருங்க ஒன்னு சொல்றாரு, 7ஆம் அதிகாரம் யாத்திராம 7ஆம் அதிகாரம் 19ல வாசிக்கிற பொழுது, ஏன்னா மோசே அந்த கோலை அடித்த பொழுது என்னவா, அந்த நதியை அடித்த பொழுது, அந்த கோலினால் நதியை அடித்த பொழுது அந்த நதி எல்லாம் ரத்தமாய் மாற்று. அடுத்து பாருங்க 19ல, மேலும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஆரோனிடத்தில் உன் கோலை எடுத்துக்கொண்டு எகிப்தின் நீர்நிலைகளாகிய அவர்கள் வாய்க்கால்கள் மேலும் நதிகள் மேலும் குளங்கள் மேலும் தண்ணீர் நிற்கிற எல்லா இடங்கள் மேலும் அவைகள் இராதபடிக்கு உன் கையை நீட்டு, அப்பொழுது எகிப்து தேசம் எங்கும் மரப்பாத்திரங்களில் கட்பாத்திரங்களில் ரத்தம் உண்டாயிருக்கும் என்றார். அப்படின்னு என்னன்னா, நதியை அடித்த பொழுது ரத்தமாய் மாற்று. அடுத்து அந்த கோலை நீ மோசேட்ட சொல்றாரு, அந்த உன் கையில் இருக்கிற கோலை ஆரோன்ட்ட கொடு. ஆரோன் போய் என்ன செய்யறான், அந்த எகிப்து தேசம் எங்கும் இருக்கிற நீர்நிலைகள் குளங்கள் மரப்பாத்திரம் மண் அத குளங்கள் எல்லாம் நீ என்ன செய்ய, அடிக்கிற பொழுது அங்கெல்லாம் ரத்தமா மாறும். அப்போ என்ன நடந்தது பாருங்க, வெளியில அடிக்கிறான், ஆனா வீட்டுக்குள்ள இந்த மரப்பாத்திரம் மண் பாத்திரம் இருந்த தண்ணீர்கள் எல்லாம் ரத்தமாய் மாறிற்று. அப்ப அந்த கையிலிருந்த அந்த கோலுக்கு எவ்வளவு பவரை தேவன் கொடுத்திருந்தார், எவ்வளவு ஒரு வல்லமையை கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து வாசிக்கிற பொழுது அந்த கோலை கொண்டு கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தார். இதை விட என்னன்னா, அந்த கோலை கொண்டு தேவன் அற்புத அடையாளங்களை மாத்திரம் செய்யல, அந்த கோலை கொண்டுதான் சத்துருவையும் அடித்தாராம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9வது வேதவசனத்தை வாசிக்கிற பொழுது 17ஆம் அதிகாரம் 9வது வேதவசனத்தை வாசிக்கிற பொழுது, ஜோசுவா, அப்பொழுது மோசே ஜோசுவாவை நோக்கி, நீ எமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ண, நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன். தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன். ஒரு பக்கம் இந்த கோலை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்கிறார், இன்னொரு பக்கம் இந்த கோலை கொண்டுதான் சத்துருவை முறியடித்தான். அதாவது இங்க எதிரிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிரிட்டு முதல் எதிரி யாருன்னா அமலேக்கியன். அமலேக்கியனை முற்றிலுமாய் தேவன் என்ன செஞ்சாரா, அதை முறியடிக்கிறதுக்கு தேவனுடைய கோலை பயன்படுத்தினார். தேவனுடைய கோலை பயன்படுத்த மோசே சொல்றான், நான் அந்த கோலை என்ன செய்வேன், நான் மலை உச்சியில என்ன செய்வேன்னா, நான் பிடித்து கொண்டு நிற்பேன். அந்த இடத்துல வாசிக்கிற பொழுது தேவனுடைய கோலை மோசே உயரத்துல பிடித்து கொண்டு நிற்கிறான். அவன் கை வலிக்குதுங்கிற பொழுது அந்த கையை தாழ விடுகிற பொழுது, கோல் உயர்த்தப்பட்டிருக்குது, அந்த கை தாழ விழுகிற பொழுது அந்த கோல் கீழே வருது. அப்படி அந்த கோல் கீழே வர அமலேக்கியர்கள் ஜெயங்கொள்றாங்க. ஆனா அந்த கையோட அந்த கோல் மேலே ஏறுகிற பொழுது அல்லது உயர்த்தப்படுகிற பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் மேற்கொண்டார்கள். மாறி மாறி நடக்குது. அப்ப அந்த கோலில அவ்வளவு மகிமை இருந்தது, அவ்வளவு மகிமை இருந்தது, அவ்வளவு வல்லமை இருந்தது.
மோசேயினுடைய கையிலே கோல் இருந்தது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, திரும்பவும் சொல்றேன், மோசேயினுடைய கையிலே கோல் இருந்தது. அந்த கையிலே இருந்த கோலை கொண்டுதான் தேவன் என்ன செஞ்சாரா, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாய் அற்புத அடையாளங்களை செய்தார். பார்வோனையும் அவனுடைய ரதங்களையும் அவர் என்ன செஞ்சாரா, மூழ்கடித்தார். அடுத்து வேதத்துல வாசிக்கிறோம், அமலேக்கியரை தோற்கடித்தார். இப்படி நிறைய அற்புதங்களை எதிலிருந்து நடக்கப்பட்டது என்றால், திரும்பவும் சொல்லுகிறேன், தேவனால் அழைக்கப்பட்ட மோசேயினுடைய கை இருந்தது, கையிலே கோல் இருந்தது. திரும்ப சொல்றேன், தேவனால் அழைக்கப்பட்டவர் மோசேக்கு கை இருந்தது. அந்த கையில் இருக்கிற கோலை கொண்டுதான் தேவன் என்ன செஞ்சாரா, இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கினார். நான் திரும்பவும் சொல்றேன், கர்த்தர் உங்க எல்லைகளுக்குள்ள புதிய காரியத்தை செய்ய போறார். எதை கொண்டு செய்ய போகிறார் என்றால், உங்களிடத்தில் என்ன இருக்கிறது, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது. சரி, இந்த கோல் என்பது எதை குறிக்கிறது? வேதத்திலிருந்து வாசிப்போம் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வேத வசனத்தை வாசிப்போம் என்றால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வேத வசனத்தை வாசிக்கிற பொழுது, நீதியின்படி ஏழைகளின் நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இந்த இடத்துல வாசிக்கிறோம், தமது வாக்கின் கோலால், தமது வாக்கின் கோலால். அப்போ இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு மென்ஷன் பண்றது அல்லது அண்டர்லைன் பண்றது அல்லது இம்பார்ட்டன்டா நம்மகிட்ட சொல்றது என்னன்னா, வாக்கின் கோல். அப்போ இன்றைக்கு தேவன் சொல்ற ஒரு வார்த்தை என்னன்னா, கோல் என்பது எதை குறிக்கிறது? வாக்கு. கோல் என்பது எதை குறிக்கிறது? வார்த்தையை குறிக்கிறது. நான் திரும்பவும் சொல்றேன், மோசேயினுடைய கையிலே இருந்த கோலை கொண்டு தேவன் இப்படிப்பட்ட அற்புதங்களை அடையாளங்களை செய்வார் என்றால், உங்கள் வாயிலே இருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நிச்சயமாலுமே தேவன் உங்கள் எல்லைகளுக்குள்ள அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ய முடியும். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கூனி குறுகி போய் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீர்களா? இப்படி நடந்து விட்டது என்று நினைக்கிறீர்களா? நடந்து முடிந்த காரியங்களை நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறீர்களா? அல்லது இது மாறலையே, அது மாறலையே, அது இப்படி இருக்குதே, இது இப்படி இருக்குதே, இந்த சூழ்நிலை இன்னும் மாறலையே, எப்ப மாற அப்படின்னு சொல்றீங்களா? அவங்க வந்து செய்வாங்களா, இவங்க வந்து செய்வாங்களா, அவங்க ஜெபம் பண்ணா, இவங்க ஜெபம் பண்ணா? இல்லை இல்லை, உங்கள் வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. உங்கள் வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. வேதத்துல வாசிக்கிற ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல பூமியை தேவன் சிருஷ்டித்தார். எதை கொண்டு சிருஷ்டித்தார்? வார்த்தையை கொண்டு சிருஷ்டித்தார். வார்த்தை என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. வார்த்தையை கொண்டு வெளிச்சம் உண்டாக கடவுது, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது, சூரியன் உண்டாக கடவுது, சந்திரன் உண்டாக கடவுது, தாவர வர்க்கங்கள் உண்டாக கடவுது, கனி உண்டாக கடவுது என்று வார்த்தையை கொண்டுதான் தேவன் என்ன செஞ்சாரா? பூமியை சிருஷ்டித்தார். என் அன்பு சகோதரனே சகோதரி, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்க சூழ்நிலை என்னவா இருந்தாலும் சரி, இன்றைக்கு கர்த்தர் தமது வார்த்தையை உங்கள் வாயிலே வைத்திருக்கிறபடினால் அந்த வார்த்தையை பேச 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 பேச, ஏன்னா அந்த வார்த்தை என்பது வெளிச்சம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அப்ப அந்த வார்த்தை தேவனாயிருக்கிறது. அந்த வார்த்தையை நீங்கள் பேச 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 வார்த்தை வெளிச்சம், வேதமே வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வெளிச்சத்தை நீங்கள் பேச பேச, ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள இருளா இருக்கலாம், உங்க வீட்டுக்குள்ள ஒரு வித துக்கம் இருக்கலாம், ஆனா நீங்க வார்த்தையை பேச பேச உங்க எல்லைகளுக்குள் இருக்கிற இருள்கள் மாறுகிறது, உங்க எல்லைகளுக்குள் இருக்கிற துக்கங்கள் மாறுகிறது, உங்க எல்லைகளுக்குள் இருக்கிற சஞ்சலங்கள் மாறுகிறது. அந்த வார்த்தையில் இருக்கிற வெளிச்சமானது உங்களுடைய அட்மாஸ்பியரை, உங்க சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறது. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, திரும்பவும் சொல்ற, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்க மரணத்தை ஒருவேளை இருளை பத்தியே பேசிட்டு இருந்தீங்கன்னா, துக்கத்தை பத்தியே பேசி, இப்படியே கடன்லயே நான் செத்து போயிருவேன், வியாதியிலேயே செத்து போயிருவேன், பிரச்சனையிலேயே செத்து போயிருவேன், இப்படி விபத்துல செத்து போயிருவேன், இப்படி சூசைட் பண்ணி செத்துருவேன், இப்படி சொல்லி இருளை பேசுனீங்கன்னா அந்த இருள் உங்கள் எல்லைகளை நிரப்பும். ஆனா இல்ல, நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்க 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவேன். ஆமா, நான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா இருப்பேன், நான் கடன் வாங்க மாட்டேன், மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பேன் என்று நீங்க வார்த்தைகளை பேச 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 அந்த வார்த்தையானது உங்க எல்லைகளுக்குள் பிரவேசித்து 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 சங்கீதம் 104:30 வேதத்துல வாசிக்கிற பொழுது, அவர் அந்த வார்த்தையை அனுப்புகிற பொழுது ஆவியானவர் அவைகளை சிருஷ்டிக்கிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். என் அன்பு சகோதரியே, தேவன் பிளான் போட்டாரு, வார்த்தையை பேசினாரு, ஆவியானவர் அதை சிருஷ்டித்தார்.
அப்ப நீங்க வார்த்தை, ஏன்னா வார்த்தையானது வசனமானது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்ப அந்த வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. உயிரடைவாய் இயேசு கிறிஸ்து கல்லறை நடத்திட்டு வந்து லாசருவே வெளியே வா என்று சொன்னபொழுது அந்த வார்த்தையில இருந்த அந்த வல்லமை செத்து போய் 4 நாளாகி நாறி போய் அவன் சரீர உறுப்புகள் எல்லாம் அழுகி போய் போன நிலையில தேவன் என்ன செஞ்சாரா, அந்த வார்த்தை லாசருவே நீ வெளியே வா என்று சொன்னபோது அந்த வார்த்தையில இருந்த அந்த ஜீவன் என்ன செஞ்சான், லாசருக்குள் ஜீவனை கொண்டு வந்தது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், திரும்பவும் சொல்றேன், உங்க அட்மாஸ்பியரை உங்களால மாற்ற முடியும், உங்க சூழ்நிலைகளை உங்களால மாற்ற முடியும். தேவன் என்ன நினைக்கிறாரோ அல்லது தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தின்படி அல்லது நீங்கள் விரும்புகிறபடி உங்க சூழ்நிலைகளை, உங்க அட்மாஸ்பியரை உங்க வாயின் வார்த்தைகளை கொண்டு மாற்ற முடியும். மோசேயினுடைய கையிலே கோல் இருந்தது, உங்கள் வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்கள், வசனத்தை பேசிக்கொண்டே இருங்கள். ஏன்னா உங்க வாயின் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். திரும்பவும் சொல்ற, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் எதை பேசுகிற, மரணத்தை பேசினா மரணம் வர இல்லை இல்லை, நான் இப்பொழுது இருக்கிறத பார்க்கல 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவேன், நான் கோடா கோடியாய் பெருகுவேன் என்று நீங்கள் உங்க வார்த்தையை பேச 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 அந்த வார்த்தையானது அதை என்ன செய்யணும், புதிதான உங்க எல்லைகளுக்குள்ள காரியத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். வல்லமையுள்ளவராக இருக்கிற வேதத்தில் நிறைய வசனங்களை சொல்ல முடியும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14வது வேத வசனத்தில் வாசிக்கிற பொழுது, நீதிமொழியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 14 வாசிக்கிற பொழுது, அவனவன் தன் வாயின் பலனினால் திருப்தி அடைவான். அவனவன் வாயின் பலனினால். நீங்க எதை பேசுறீங்களோ, திரும்பவும் சொல்றோமா, கர்த்தருடைய பந்திய அல்லது ஏசப்பாவனுடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் நம்ம பானம் பண்ண நம் வாயின் வார்த்தை ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம வாயில வல்லமை உண்டு, நம்ம வாயின் வார்த்தையில ஜீவன் உண்டு. அதை நம்ம பேசுற பொழுது நேரத்தில் வாசிக்கிறோம், அவனவன் வாயின் பலனினால் நன்மையை புசிப்பான். இன்னொரு வசனத்தை வாசிக்கும் 13:2, மனுஷன் தன் வாயின் பலனினால் நன்மையை புசிப்பான். உங்க வாய் ரொம்ப முக்கியம். சாவை பத்தியே பேசுனீங்கன்னா, துக்கத்தை பத்தியே பேசுனீங்கன்னா, நிந்தைய பத்தியே பேசுனீங்கன்னா, வியாதியை பத்தியே பேசுனீங்கன்னா, ஒருவேளை கடனை பத்தியே பேசுனீங்க, அதுதான் உங்க எல்லை, உங்க அட்மாஸ்பியர் அதே சுத்தி கொண்டு இருக்கும். ஆனா நீங்க ஜீவனை பேசுங்க, செழிப்பை பேசுங்க, ஆரோக்கியத்தை பேசுங்க, வெற்றியை பேசுங்க, பலனை பேசுங்க, ஆசீர்வாதத்தை நீங்க பேச 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 உங்க அட்மாஸ்பியர் அப்படியே தேவன் என்ன செய்யறாரா, மாற்றுகிறார். திரும்பவும் சொல்றேன், மோசேயினுடைய கையிலே கோல் இருந்தது, அந்த கோலை கொண்டு தேவன் அற்புதத்தை செய்தார். உங்கள் வாயிலே கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறது, அந்த வார்த்தை கொண்டு உங்களுடைய அட்மாஸ்பியரை சிருஷ்டிக்கிறதுக்கு தேவன் உங்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, திரும்பவும் சொல்ற, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நீங்கள் உங்க வாயினால எதை பேசுகிறீர்களோ, உங்க வாயினால் எதை பேசுகிறீர்களோ அதை அப்படியே நடத்துறதுக்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆதலால் மோசேயின் கையிலே இருந்த கோல் அற்புதத்தை கொண்டு வரும் என்று சொன்னால், உங்கள் வாயிலே இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக உங்க எல்லைகளுக்குள்ள அற்புதத்தை கொண்டு வருகிறதுக்கு வல்லமையுள்ளதாய் இருக்கிறது. வேதத்திலிருந்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம் என்றால், நீதிமொழி புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11 வாசிக்கிற பொழுது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. உங்க வாய் ஜீவ ஊற்றுமா? உங்க வாய் ஜீவ ஊற்று, உங்க வாய் ஜீவ ஊற்று. திரும்ப சொல்லுங்க, வாய் ஜீவ ஊற்று அப்படின்னு என்னன்னா, ஒரு ஜீவன், 2வது ஊற்று. உங்க வாய் ஜீவனா இருக்கு, 2வது உங்க வாய் ஜீவன். அது மாத்திரமல்ல, உங்க வாயிலே ஜீவன் இருக்கிறது, 2வது உங்க வாய் ஒரு ஊற்றாய் இருக்கிறது. அப்ப அந்த ஜீவ ஊற்றிலிருந்து வேதத்துல வாசிக்கிறோம், ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து மொண்டு கொள்ளுவார்கள். அப்ப பேசிட்டே இருங்க, வசனத்தை பேசுங்க, வார்த்தையை பேசுங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்தை பேசுங்க, சொப்பனத்தை பேசுங்க, இடைவிடாம பேசுங்க. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அப்ப அந்த ஜீவ ஊற்ற பேச பேச, அல்லது வசனங்களை அள்ளி அல்லது வசனங்களை மொண்டு பேச 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 பேச, என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்க சூழ்நிலைகளை மாற்ற முடியும். ஒருவேளை நீங்க கடனுக்குள்ள இருக்கிறீங்களா, பேசுங்க. தேவன் எனக்கு ஆஸ்தியும் ஐஸ்வரியத்தை தருவார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும். எனக்கு லட்சங்களை தேவன் தருவார். சாலமோனின் ஐஸ்வரியத்தை தருவார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தை தருவார். ஈசாக்குக்கு உண்டானதான அந்த ஐஸ்வரியத்தை ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தருவார். அந்த ஆசீர்வாதத்தை பேருங்க, ஐஸ்வரியத்தை பேசுங்க. பேசிக்கொண்டே இருங்க. ஒருவேளை உங்க சரீரம் முழுவதும் வியாதியா இருக்குதா? இல்லை, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நான் சுகமான ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிறவர். என் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிப்பு. என் சரீர எலும்புகள் எல்லாம்
சரீர நரம்புகள் எல்லாம் ஜீவனடைய, சரீர எலும்புகள் எல்லாம் ஆரோக்கியமடைய. ஜீவனை பேசுங்க, ஜீவனை பேசுங்க. ஜீவன் என்பது, நான் ஏற்கனவே இதை குறித்து உங்களோடு கூட பேசி இருக்கிறேன், ஜீவன் என்பது தேவனை போல வாழுகிற வாழ்க்கை தான் ஜீவன். ஜீவனை பேசுமா, ஜீவனை பேசுங்க. பிசாசு நம்ம வாயையே பயன்படுத்தி நம்மளையே ஒரு பக்கம் சபிக்க வைக்கிறான், நம்மளையே பிரச்சனைக்குள்ள தள்ளுறான், நம்மளையே கடனுக்குள்ள தள்ளுறான், நம்மளையே வியாதிக்குள்ள தள்ளுறான். நம்ம வாயையே பிசாசு பயன்படுத்தி 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 நம்மைவே என்ன செய்யறானா, தேவ சாயலில் இருந்து நம்மளை விலக்கி கொண்டே இருக்கிறான். அல்லது தேவன் நமக்கு குறித்திருக்கிற தரிசனத்திலிருந்து, சொப்பனத்திலிருந்து நம்மளை விலக்கி கொண்டே இருக்கிறான். நிறைய காரியங்களை சொல்ல முடியும். வேதத்தில் வாசிக்கிற பொழுது, எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறித்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது, எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது அந்த இடத்துல என்ன செய்தாங்க, அதாவது சுடுகாட்டுக்கு தேவன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு போறாரா, சுடுகாட்டுக்கு தேவன் என்ன செய்யறாரா, கொண்டு போறாரு. கொண்டு போய் அவர் என்ன செய்யறாரா, அதற்கு நடுவாக நடக்க வைக்கிறார். அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்கு நடுவாக நடக்க வைக்கிறார். இந்த இடத்துல வாசிக்கிறோம் 5வது வசனம் 37:5, கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்கள் தோளினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்கதரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் தன் எலும்புகளோடு சேர்ந்து எல்லாம் சேனையா எழும்பி நின்றது. எல்லாம் சேனையா எழும்பி நின்றது. வேதத்தில் வாசிக்கிற எனக்கு கற்பிக்கப்பட்டபடியே நான் தீர்க்கதரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரணிந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். என் அன்பு சகோதரனை, என் அன்பு சகோதரியே, நீங்க பேச 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 ஜீவ ஊற்றாகி உங்க வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை பேச 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 சுடுகாடாயிருந்த இந்த இடத்தை தேவன் என்ன செஞ்சாரா, பெரிய பலத்த சேனைகள் எழும்பி நிற்கிறதான ஒரு இராணுவ தளமாய் அந்த இடத்தை அவர் தேவன் மாற்றினார். ஒரு இராணுவ தளமாய். ஒருவேளை உங்க வீட்டுக்குள்ள பிரச்சனை, போராட்டம், பேசுங்க பேசுங்க, வெளிச்சம் உண்டாக கடவுது, செழிப்புண்டாக கடவுது, ஆசீர்வாதம் உண்டாக கடவுது. பேசுங்க பேசுங்க பேசுங்க. இந்த வியாதி நீங்க நீ சுகமாவாய். வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆவி சிருஷ்டிக்கோ, ஜீவன் அவைகளுக்குள் சுவாசத்தை கொடுக்கும். அதுதான் ஜீவ சுவாசம். ஜீவன், ஜீவன் என்றால் உயிர்ப்பிக்கப்படுது. சுவாசம் என்றால் காற்று, காற்று உள்ளே போய் சுவாசத்தை கொடுக்கிறது. அந்த காற்று உள்ளே போய் ஜீவனை கொடுக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் கையில் என்ன இருக்கிறது? எது இருக்கோ இல்லையோ, வார்த்தை இருக்கிறது. ஈசாக்கு தன்னுடைய பிள்ளைகளான ஏசாவையும் யாக்கோபையும் ஆசீர்வதித்தான். ஏசா நிறைய சொத்தோடு இருந்தார். ஆனா யாக்கோபுக்கு ஒண்ணுமே இல்லை. ஈசாக்கு வார்த்தையை சொல்லி அனுப்புறான், உன்னை தேவன் ஆசீர்வதிப்பார், தேவன் ஆசீர்வதிப்பார், பல ஜாதிகள் உன்னிடத்தில் எழும்பும் என்ற அந்த வார்த்தை தான் நாள் அடைவில் யாக்கோபை பெரியவனாக்கினது. ஏசாவினுடைய சரித்திரம் முறிந்து போனது. ஆனால் இஸ்ரவேல் ஆகிய யாக்கோபினுடைய சந்ததியும் இன்றைக்கு வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா யாக்கோபுக்கு வார்த்தை இருந்தது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை என் கையில அது இல்லை, இது இல்லை, லட்சம் இல்லை, கோடி இல்லை, கடனா இருக்கிற வீடு இல்லை, எனக்கு அது இல்லை, ஒருவேளை பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு சொந்த ஒரு கார் இல்லை, வீடு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, வேலை இல்லை, கர்ப்பத்தின் கனி இல்லை அப்படின்னு இருக்கிறீங்களா? வார்த்தையை பேசுங்கள். வேதம் நமக்கு சொல்லி இருக்கிற அநேக வார்த்தைகளை நீங்க பேசுங்க. நீங்க பேச 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 உங்க அட்மாஸ்பியர், உங்க சூழ்நிலைகளை உங்களால சிருஷ்டிக்கப்பட முடியும். ஏனெனில் திரும்பவும் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயிலே இருக்கிறது. ஆதலால் என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் கையில் என்ன இருக்கிறது? நான் திரும்பவும் சொல்றேன், உங்கள் வாயிலே வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தையை பேசுங்க. அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும். அந்த வார்த்தை உங்கள் சத்துருக்களுக்கு நடுவாக உங்களுக்கு ஒரு பந்தியை கொண்டு வரும். அந்த வார்த்தை உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கும். ஆதலால் இந்த விசுவாசத்தோடு இன்றையிலிருந்து பேசுங்க. அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன். ஜாய்ஸ் மேயர் அவர்கள் ஒரு பயங்கரமான பிரச்சனையின் நிமித்தம் மனமடிவாகி டிப்ரெஷனுக்குள்ள போய் 6 மாசம் ஒரு அறையிலே அடைக்கப்பட்டிருந்தாங்க. சொல்ல முடியாத ஒரு பெரிய பிரச்சனை.
அந்த 6 மாதம் அவர்கள் அறையில இருந்த பொழுது வேற ஒண்ணும் செய்யல. வேதத்திலிருந்து 100 வாக்குத்தத்தங்களை எழுதினாங்க. 6 மாசம் தொடர்ந்து அவங்க அறிக்கையிட்டாங்க. அறிக்கையிட அந்த வார்த்தை அவங்களை வாழ வைத்தது. அவங்க சூழ்நிலையை மாற்றினது. அவங்களுக்குள்ள இந்த டிப்ரஷன் மாறினது. அவங்க சுகவாழ்வு துளிர்த்தது. ஒன்று, கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கினார். இன்றைக்கு அவர்களை கொண்டு முழு தேசங்களையும் விடுதலையாக்கி கொண்டிருக்கிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இப்படி ஏராளமான சாட்சிகளை சொல்ல முடியும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வார்த்தையை பேசுங்கள். உங்கள் சூழ்நிலைகளை உங்களால் மாற்றியமைக்க முடியும். இயேசு கிறிஸ்து இந்த பூமியை சிருஷ்டித்த பொழுது வார்த்தையை பேசினார். கொலோசியர் 1:27 வாசிக்கிறோம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருக்கிறபடினாலே அந்த கிறிஸ்துவானவரோடு கூட சேர்ந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்கள் வார்த்தையை பேசுங்கள். நிச்சயமாலுமே உங்களுடைய சூழ்நிலையை, உங்களுடைய எல்லையை, அல்லது உங்களுடைய குடும்பத்தை, அல்லது உங்களுக்கு வர வேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் புதிதாய் சிருஷ்டிக்கப்பட்டு நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். திரும்பவும் சொல்லுகிறேன், மோசே கையிலே கோல் இருந்தது, உங்கள் வாயிலே வார்த்தை இருக்கிறது. வார்த்தையை பேசுங்கள். நிச்சயமாய் தேவன் உங்களை விடுதலையாக்குவார். விடுதலையாக்குறது மாத்திரமல்ல, அநேக ஜாதிகளுக்கு முன்பாக உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்து கோடியாய் உங்களை ஆசீர்வதிக்க போறார். அந்த விசுவாசத்தோடு கூட கண்களை மூடி செபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற பரலோக தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த மகிழ்ச்சியான நேரத்துல நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிற உங்களுடைய வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. உன்னிடத்தில் என்ன இருக்கிறது, உன் கையிலே என்ன இருக்கிறது என்று பயந்து ஒளிந்த, அல்லது ஆண்டவரே அப்பா தரிசனத்தை தள்ளின அந்த மோசையை பார்த்து உன் கையிலே என்ன இருக்கிறது என்று மோசையினுடைய கையிலே கோலையும் அந்த அதிகாரத்தை கொடுத்து ஆண்டவரே நீர் அனுப்பி இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கி கானானுக்குள் பிரவேசித்தீர் என்றால் எங்கள் வாயிலே உம்முடைய வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் சிருஷ்டிக்க முடியும் என்று இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வாயிலே உம்முடைய வார்த்தையை நீர் போடுவீராக சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வாயிலே உம்முடைய வார்த்தையை நீர் போடுவீராக. அவர்கள் வாயிலே உம்முடைய வார்த்தையை போட்டு ஆண்டவரே, அந்த வார்த்தையை பேச பேச அவங்க சூழ்நிலைகளை மாற்ற தேவன் ஆண்டவரே நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறப்பா. இந்த சத்தத்தையும் இந்த சத்தியத்தையும் யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் சூழ்நிலை அல்லது அவர்கள் என்னென்னவெல்லாம் பேசுகிறார்களோ அந்த வார்த்தை அவர்கள் எல்லைகளை சிருஷ்டிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. நம்முடைய பாசமுள்ள கரங்களுக்குள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீங்க பொறுப்படுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிப்பா. யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறார்களோ, பிரச்சனையோடு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தில் அந்த சூழ்நிலையிலிருந்தெல்லாம் அவர்களை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் அவர்களை விடுதலையாக்குகிறேன் ஆண்டவரே. அந்த சூழ்நிலையிலிருந்து அவர்களை நான் ரிலீஸ் பண்ணி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்க ரத்தத்துக்குள்ள எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பொறுப்படு வழி நடத்தும், ஆசீர்வதியும். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டுமாய் சொல்லுகிறேன், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருந்ததை நினைத்து கர்த்தரை நான் துதிக்கிறேன். இதற்கு முந்தின செய்திகளை எல்லாம் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொன்னால் LJV TV மூலமாய் அந்த சேனல் மூலமாய் நீங்கள் பார்க்க முடியும். அடுத்து ஹார்ட் ஆஃப் ஜீசஸ் என்கிறது அல்லது ஜாக்லின் ஜான்சன் என்று நீங்கள் அடிக்கிற பொழுது இதற்கு முந்தின செய்தியெல்லாம் நீங்கள் கேட்க முடியும். அது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகுந்த பலனாகவும் ஆசீர்வாதமாகவும் இருக்கும். மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியிலே நான் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.